இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாத்துக்கும் சரினே. எவ்வளவு தைரியம் இருந்தா கிளிக்க விடு. எவ்வளவு தைரியம் உனக்கு? என் மாமா மேலே கை வைப்பியா? யார் மேல கை வைக்கிற? சிவா, என்னாச்சு? விடுங்கப்பா. என்னடா ரவுடிங்க மாதிரி ரோட்ல தள்ளுமுள்ளு பண்ணிட்டு பாருங்க இந்த ஆளா. நாம ரிசர்வ் பண்ண இடத்துல வந்து அவங்க போஸ்டர் வந்து ஒட்டிருக்காங்க. அதை கிழிச்சிட்டு நம்ம போஸ்டர் ஒட்டினா நம்மகிட்டே தகராறுக்கு வராங்கண்ணே. ஏய், யார் தகராறு பண்ணா? இது எங்க ஊரு. எங்க ஊருக்குள்ள வந்து நீ தான் தகராறு பண்ற. என் போஸ்டர் நான் எங்க வேணாலும் ஒட்டுவேன். அதை கிழிக்க நீங்க யாரு? உங்க ஊர்னா நாங்க ரிசர்வ் பண்ண இடமும் உனக்கு சொந்தமா? ஆமா, அப்படிதான். ஏன்னா இது நான் பிறந்த ஊரு. பாத்தீங்களாண்ணே, வந்ததுல இருந்து என் ஊருன்னு மென்டல் மாதிரியா உளறிட்டு இருக்கிறதா? ஏய், மென்டல் கிண்டல்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. இது நீ பிறந்த ஊருங்கிறதுக்காக இந்த ஊரே உன்னோடது மாதிரி பேசினா உன்னை மென்டல்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. தோத்துருவீங்கங்கிற பயத்துல பிரச்சனை பண்றீங்களா? புவனேஸ்வரி, பிரச்சனை பண்றது நீதான். அப்ப அவங்களும் பிரச்சனை பண்ணதானே செய்வாங்க. ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு. என்னால எல்லாம் ஒதுங்கி போக முடியாது. இது என்னோட சொந்த ஊரு. எனக்கு வேண்டியவங்க என் சொந்தக்காரங்களா இங்க இருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு தான் ஓட்டு விழும். இத பாரு, இது உன்னோட ஊரா இருக்கலாம். அதுக்காக உனக்கு தான் ஓட்டு விழணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. போன தடவை எலெக்ஷன்ல நான் நின்னு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்க. இந்த தடவை இது பெண்கள் தொகுதியா ஆயிடுச்சு. அதான் ஜானகியை நிக்க வச்சிருக்கேன். என்ன ஜெயிக்க வச்ச மாதிரி ஜானகிக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஐயா, நீங்க இப்படி வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கணுமா? நாங்களே ஓட்டு போட மாட்டோமா? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா. இருந்தாலும் மரியாதைக்கு நாங்க வந்து கேக்குறது தானே முறை. கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. தாயி, எங்க ஓட்டு உங்களுக்கு தான். தைரியமா போயிட்டு வாங்க. ஆ, சரி. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ரகுராம் ஐயாவோட சம்சாரம். இந்த தேர்தல்ல நான் நிக்கிறேன். எனக்கு நீங்க மறக்காம ஓட்டு போட்டுறணும். சில்வர் கொடை சின்னம் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அம்மா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேரடியா பாக்குறேன். ரகுராம் ஐயா இந்த ஊருக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஐயாவோட சம்சாரம் நீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போட போறோம்? ரொம்ப நன்றிங்க. வரோங்க. ஆ, அம்மா, நீங்க என் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கம்மா. டே, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? குழந்தைங்கம்மா. ஓ, சரி சரி. ரகுநந்தன், ரகுநந்தன், ரகுநந்தன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயாவோட பேரும் சேர்ந்திருக்கு. ஐயா மாதிரியே புள்ளைய ரொம்ப தங்கமா வளர்ப்பமா. என்னாச்சு? இந்த ஊர் மக்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க ஐயா. இந்த கிணத்துல இருக்கிற உப்பு தண்ணிய நல்ல தண்ணி ஆக்குறேன்னு நீங்க ஏதாவது கலந்தீங்களா? இந்த தண்ணியை குடிச்ச 4 பேரு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்களா? ஐயா, நான் சொல்றேன். எங்க கிட்ட வந்து இந்த கிணத்து தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க. அப்போ நாங்க வந்து இதுல நெல்லிப்பட்டை, வெட்டி வேறு, அப்புறம் சில மூலிகைகள்லாம் போட்டா தண்ணியில இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துருவோன்னு அதைத்தான் நாங்க பண்ணோம். ஏமா, வெட்டி வேறு கலந்தா எப்படிமா பூச்சி மருந்து வாசனை வரும்? ஐயா, நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கல. நிச்சயமா இதுல நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கவே இல்லைங்கய்யா. எது? பூச்சி மருந்து கலக்கலையா? அப்புறம் எப்படி தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது? அதை குடிச்சிட்டு 4 பேரு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன கட்டுக்கதையா?
இங்க பாருங்க, நாங்க நல்லது நினைச்சுதான் இந்த கிணத்து தண்ணிய நல்ல தண்ணியா குடிக்கிற மாதிரி மாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணோம். இவ்ளோ மக்கள் பயன்படுத்துற இந்த கிணத்து தண்ணியில யாராவது பூச்சி மருந்து கலப்பாங்களா? அதுவும் இந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்போது இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுவாங்களா? இன்ஸ்பெக்டர், இவங்க நெல்லிப்பட்டை போட்டாங்களோ இல்ல வேற எதையும் போட்டாங்களோ தெரியாது. ஆனா தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு 4 பேர் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சார், எங்க ஊர் மக்களுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவள முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். சின்னு, நீயும் கதிரும் போய் அவனுங்க வர்றதுக்குள்ள தண்ணி இருக்கிற இந்த கேனை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்துருங்க. சரி வாடா. டேய், சரி வாடா, இந்த கெமிக்கலை அந்த கிணத்துக்குள்ள கலந்து. சரிடா. சார், இந்த 2 பேரும் தான் இந்த புவனை அனுப்புன ஆளுங்க.